ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இன்று முதல் உன் வாழ்வில் பேரதிசயம் நடக்கப் போகின்றது. நீ என்ன என்ன செய்கின்றாய், என்ன சொல்கின்றாய், என்னோடு எப்படி பேசிக்கொண்டு வருகின்றாய் மனதிற்குள் என்று எனக்கு முழுமையாக தெரிந்திருக்கின்றது. உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும், நீ மனதில் கொண்டுள்ள ஒவ்வொரு விருப்பங்களையும் நான் முழுவதுமாக அறிந்திருக்கின்றேன். அத்தனையையும் நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் பேரதிசயங்களை உன் வாழ்வில் நான் நடத்தி காட்டப் போகின்றேன். நீ நம்ப முடியாத அளவிற்கு பல அதிசயங்கள் உன் வாழ்வில் இனி நடக்கத் தொடங்கிவிடும். இத்தனை நாள் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனி கைகூடி வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணங்களோடு, ஒவ்வொரு வேண்டுதல்களோடு என்னை வந்து சந்திக்கின்றாய். எல்லாமே விரைவில் நடந்துவிட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய கனவு நிஜமாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என் முன் வந்து நிற்கின்றாய். எத்தனை துன்பங்கள் உன்னை சுற்றி இருந்த பொழுதிலும், எத்தனை சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளில் நீ தத்தளித்து கொண்டு இருக்கும் பொழுதிலும், இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான் என்று என் முன் வந்து தினம்தோறும் பேசிக்கொண்டிருக்கின்றாய். மனதளவில் என்னை நேசித்து கொண்டு வருகின்றாய். நான் காப்பாற்றி விடுவேன் என்கின்ற நம்பிக்கை உனக்கு அளவுக்கு அதிகமாக இருப்பதால், அந்த நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொண்டும் தான் இருக்கின்றேன். நீயே நம்ப முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை நடக்க உள்ளது. எல்லாமே மாறும் என்று நான் சொன்னதன் காரணமாக இத்தனை நாள் நீ காத்திருந்தாய். உன்னுடைய காத்திருப்பு என்பது மிகவும் மதிப்பிற்குரியது. சாதாரணமாக யாராலும் இவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது. கைகூட வேண்டும், நடந்துவிட வேண்டும் என்று நீ நம்பி இருக்கும் பொழுது அத்தனையையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் வேறு என்ன வேலை எனக்கு? என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிய இந்த முருகன் நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் போக்கி மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உன்னை நான் வாழ வைப்பேன். எத்தனை வேதனைகள் உன்னை சுற்றி சிலர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். மனதளவில் நீ எவ்வளவு சங்கடங்களை அனுபவித்து வருகின்றாய். நீ பிறருக்கு நல்லதை செய்த பொழுதிலும் உனக்கு ஏனோ துன்பம் நினைக்கின்றார்கள். உன்னை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் அலட்சியம் செய்கின்றார்கள். உன்னை வேண்டும் என்றே தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கின்றார்கள். நீ சந்தோஷமாக வாழக்கூடாதோ என்று நினைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வருவேன். உன்னை பிறர் மதிக்கும்படி வாழ வைப்பேன். பிறர் மத்தியில் நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய். அர்த்தமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அர்த்தமுள்ள விஷயங்களாக நான் மாற்றித் தருவேன். எதற்காக இப்படி நிகழ்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்வி இன்னும் உன் மனதிற்குள் இருக்கின்றது. காலம் போடுகின்ற கணக்கு அது உன் வாழ்க்கையில் உன்னை இப்படி பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. சுழன்று கொண்டிருக்கும் காலச்சக்கரம் இன்பத்தின் பக்கமும் சுழலும் என்பதைப் போல இப்பொழுது நீ அந்த பக்கத்தில்தான் வந்தும் நிற்கின்றாய். இனி எல்லா நேரமும் எல்லா காலமும் உனக்கு நல்ல நேரமாகவும் நல்ல காலமாகவும் அமைந்துவிடும். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு மிக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நீ எதிர்பார்த்த அத்தனை மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைக்கும். அவமானப்பட்ட இடத்தில் நீ போற்றி புகழப்படுவாய், பாராட்டப்படுவாய். உனக்கென ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகின்றது. இதெல்லாம் சர்வ நிச்சயமாக நடக்கும். இந்த கந்தனின் அருள் உன்னுடைய வாழ்க்கையில் முழு நிறைவாக நீ பெற்றிருப்பதால் அத்தனையும் உடனுக்குடன் இனி நடக்கும். எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயங்கள் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது. நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.